நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:23. எனக்கு அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது இஸ்ரவேல் ஜனம் தாழ்ந்த நிலைக்கு வந்தபொழுது கர்த்தர் நினைக்கிறார், செய்ய வேண்டியதை செய்கிறார் என்று ஞாபகப்படுத்தி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பறைசாற்றுகிறார். இஸ்ரவேல் ஜனம் சிவந்த சமுத்திரத்தை கடந்ததிலிருந்து பல இக்கட்டான நிலைக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. யெகோவா எப்படி நினைத்தார் என்பதை இந்த தாவீது மிக அழகாக விவரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனம் மட்டுமல்ல, கர்த்தரை தெய்வமாய்க் கொண்ட யாவருமே அவர் தாழ்வில் இந்த தெய்வத்தை நினைத்து நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று இந்த தாவீது தெளிவாய் சொல்கிறார். நம் தாழ்வு வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள், அநேக காரியங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அதில் புரண்டு இருந்திருக்கோம். பலவித ஆசபாசங்களிலும் கவலைகளிலும் உயர முடியாமல் வாழ்க்கை சரிந்து தாழ்வுக்கு நாம் போகிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலை, எப்படியோப்பட்ட ஒரு நெருக்கங்கள், இக்கட்டுகள், ஏதோ ஒரு சில இக்கட்டான நம்முடைய சுவாபம் எவ்வளவோ கெட்டு போய் சில நேரத்திலே நம்மை நாமே நினைக்கின்ற தாழ்வு. ஆகவே சிலருக்கு பார்த்தீர்கள் என்றால் குடி, சிலருக்கு சிற்றின்பங்கள், சிலருக்கு ஏதோ சில பழக்க வழக்கங்கள், வாழ்க்கையின் சிதைவு, தாழ்வு ஏற்படுகிறது. இயற்கை காரணங்களும் உண்டு, எதிர்பாராத வியாதிகளும் உண்டு, சாலை விபத்துகள், அநேக வறுமைகள், வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் குழப்பம், எப்படியோ பிள்ளைகளால் பெற்றோருக்கு குழப்பம், பெற்றோர்களால் பிள்ளைக்கு குழப்பம், ஏதோ சில காரியங்கள் நிமித்தமாய் அவர்கள் தாழ்வு நிலைக்கு வரும்பொழுது அந்த தாழ்வில் நினைத்தவரை நோக்கி பார்த்தால் பெரிய விடுதலை நமக்கு உண்டு. இந்த தாழ்வான இந்த சூழ்நிலையை ஆண்டவர் நோக்கி நாம் விண்ணப்பம் செய்தால், ஆண்டவரே, தாழ்வில் உண்மை நாங்கள் நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் துதிக்கும் போது நம் தெய்வம் நம்மோடு இருந்து நமக்கு நல்ல ஒரு விடுதலையை, நல்ல ஒரு வாழ்வை, நல்ல ஒரு சமாதானத்தையும், நல்ல ஒரு ரட்சிப்பையும் அவர் தருகிறார். ஆகவேதான் தாவீது மிக அழகாக சொல்கிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள். நம்முடைய தாழ்வை நம்ம நினைத்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்க வேண்டும். நாம் அவரை துதிக்கும் பொழுது அந்த மகிமையின் தெய்வம் மகிமையாய் இறங்குவார், இரக்கமாய் இறங்குவார். ஏனென்று சொன்னால் நம்முடைய சூழ்நிலை எல்லாற்றையும் அறிந்த நம்முடைய ஆண்டவர். ஆகவே நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கவே தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. நம்மோடு உடன்படிக்கை செய்து பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து தமது சுவிசேஷத்திற்கு மூலமாய் நமக்கு ஒரு பங்களிப்பை கொடுத்து மோட்சை வாழ்வை நமக்கு தருவதற்காக அவர் தம்முடைய கிருபையிலும் இரக்கத்திலும் நம்மளை அன்போடு அழைக்கிறார். இயேசு நம்மளை அன்போடு அழைப்பதின் நோக்கம், எனக்கு அன்பானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆம், நம்முடைய தாழ்வு, பல முறை நம்முடைய தாழ்வு, அநேகருடைய வாழ்க்கையில் தாழ்வு. ஆனால் இன்றைக்கு அதை நினைத்து நம்மளை பாதுகாத்து நம்மளை வழிநடத்தி நம்மளை அணைத்த தெய்வம் இன்றைக்கு அன்போடு அழைக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானிலே, ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கைக்கு, ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு மறு உலகின் ஒரு மகிமைக்கு நம்மளை அழைக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. இன்று தாழ்வில் இருக்கிறோமா? ஒரு உயர்வில் இருக்கிறோமா? எனக்கு அன்பானவரே, நாம் எப்படி இருந்தாலும் நம் ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்வோம். ஆயக்காரன் இவ்விதமாய் ஜெபிக்கிறான், தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லி நாமும் சொல்லுவோமா? ஆண்டவரே, பாவியாய் இருக்கிற என்மேல் கிருபையாய் இறங்கும் என்று சொல்லும். அந்த கிருபையின் தெய்வம் இறங்கி நமக்கு அவர் பதில் தந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்முடைய தாழ்வை மாற்றி ஆண்டவர் நமக்கு உயர்வை தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.